ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நாம பாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நான் பார்க்க போறோம். அது என்னதுன்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பொதுவா அதிகமான ஆர்டிகல்ஸ் இது ரிலேட்டடா நம்மளுடைய புக்ஸ்ல கிடையாது. ஸோ அதால நாம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் டீட்டெயிலாவே இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த டிபிஎஸ்பி என்னன்னு சொல்றாங்கன்னா அரசியல் சாசனத்தின் மனசாட்சின்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு கேள்வி வருது, அரசியல் சாசனத்தின் மனசாட்சி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய டிபிஎஸ்பி தான் சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டாவது, அம்பேத்கர் இந்த டிபிஎஸ்பிக்கு என்ன சொல்றாருன்னா நாவல் ஃபீச்சர்ஸ், அதாவது புதுமையான அம்சம் என்பதாக அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டிபிஎஸ்பி எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுறுத்தும் செயற்கருவி 1935, இதை பேஸ் பண்ணி தான் இந்த டிபிஎஸ்பியை வடிவமைச்சாங்க. அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பியை எந்த கண்ட்ரில இருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்துங்கிற அந்த நாட்டுல இருந்து தான் இந்த டிபிஎஸ்பிங்கிற இந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அரசியல் அமைப்புல பகுதி 4ல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4ல ஆர்டிகல் நம்பர் 36ல இருந்து 51 வரைக்கும் வருது. அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பியை 3 முக்கிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சமதர்ம கோட்பாடுகள், இரண்டாவது காந்திய கோட்பாடுகள், மூணாவது தாராளவாத மற்றும் அறிவுசார் கோட்பாடுகள்.